ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான மிக குறைந்த விலையில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் ஜஸ்ட் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த லேண்ட் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸா, எத்தனை ஹெச்பி மோட்டரு, ஸோ ரோடு எந்த சைஸு, எவ்வளோ சைஸில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நிறைய பேர் இப்போ தானே வீடியோ அப்லோட் பண்ணிங்க, அதுக்குள்ளேயே சேல்ஸ் ஆகிடுச்சு, அதுக்குள்ளேயே அமௌண்ட் கட்டிட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். யார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். அப்போ தான் நீங்கள் எனக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் பாருங்கள், உங்களுக்கு வில்லேஜுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்டு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இது. உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 72 சென்ட் இருக்குங்க. 5 ஏக்கருக்குள்ளே வரும், 4.25 ஏக்கர் வரும் கரெக்டாக. உங்களுக்கு 4 ஏக்கர் 72 சென்ட் இருக்குது. கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு. உங்களுக்கு டோட்டலாக 2 கிணறு இருக்குது. ஒரு கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த கிணறே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 8லேருந்து 10 ஏக்கர் தண்ணி இறைக்கும். உங்களுக்கு நல்லா பெரிய கிணறு, பாக்ஸு கிணறு. தண்ணியும் எப்படி பியூராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வளம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி வரும் உங்களுக்கு. நீர் வளம் மேலேயே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 அடி 7 அடி நீங்கள் நோண்டினாலே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாலே உங்களுக்கு தண்ணி கிடச்சிரும். அது மாதிரியான தண்ணி இது. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிணறு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான தண்ணி. 2 கிணறு இருக்குங்க, 2 சர்வீஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ரெட் சாயிலான மண். மேபி உங்களுக்கு வெயில்னால பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் கலர் மண் மாதிரி தெரியலாம் வீடியோவில். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ரெட் சாயிலான மண் மாதிரி இருக்கும், பவுட்ரு மாதிரி. தண்ணியும் நல்லாயிருக்கும், கிணறும் நல்லா இருக்குது. லேண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம லேண்டில் 7-8 தென்னை மரம் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-8 தென்னை மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பனை மரம் நம்ம லேண்டு வரப்புலேயே இருக்குங்க. இன்னொரு கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ரவுண்டு கிணறு. இது ஃபஸ்ட்டு காமிச்சது பாக்ஸு கிணறுமா, நல்லா நீட்டான கிணறு. இந்த கிணறு நல்லா கரெல்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா ரவுண்டு கிணறாக இருக்குது. ஸோ பொதார் கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கிணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நீர் வளமாக இருக்குது உங்களுக்கு. இந்த கிணறுலேயும் சர்வீஸ் இருக்குது. ஸோ மண் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா ரெட் சாயிலாக காமிச்சிருப்போம் பாருங்கள் இந்த ரைட் சைடில். இப்போ ஸோ தெரியும் பாருங்க, இந்த ரைட் சைடில் மண் நல்லா பியூர் ரெட் சாயிலான மண். நீங்கள் செங்கல் சூளை கூட போடலாம் இந்த மண்ணில். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணோம், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்கும். எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து 120 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 83 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து 66 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டேட் பைபாஸுக்கும் நேஷ்னல் பைபாஸுக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது.
அதேபடியே நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்குது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. வந்தவாசியிலேருந்து கரெக்டாக ஒரு 9-10 கிலோமீட்டர் தாங்க வரும். அதேபடியே நம்ம திண்டிவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் தாங்க வரும். மேல்மருவத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை நான் பண்ணை மாதிரி வைக்க போகிறேன், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்க போகிறேன், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், வேர்க்கடலை, நெல் பயிர், பனிப்பயிர், ஸோ கரும்பு அது மாதிரி போட போகிறேன். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா 3க்குமே வந்து சூட் ஆகும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கும் மண் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை நான் பண்ண மாதிரி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டபில்லரோ இல்லை கோட் ஃபார்மோ அது மாதிரி வைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்ட் வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு எனி டைம் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் லேபர் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த லேண்டில். ஜஸ்ட்டு வீட்டுக்கு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சேஃப்டியாகவும் இருக்கும், லேபரும் வந்து ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. நான் இது கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த நீர் வளத்துக்கு. ஸோ நல்லா பெரிய கிணறு, தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான தண்ணி, உங்களுக்கு குடிக்கலாம் போல் இருக்கும் அது மாதிரியான தண்ணி உங்களுக்கு. அதேபடி வந்து செஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு 45 கிலோமீட்டர் தாங்க வரும். செய்யாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க வரும். வேறு வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 55 கிலோமீட்டர் தாங்க வரும். ஆற்காடுலேருந்து 38 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நடு ஜங்ஷனில் தான் இருக்குது, உங்களுக்கு சென்ட்ரான பிளேஸில் தான் இருக்குது. வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு இந்த சரௌண்டிங்கில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோட நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மண் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ரெட் சாயிலான மண்ணாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பூமியில் வந்து இந்த லேண்டில் நீங்கள் எது போட்டாலும் விளையுங்க. உங்களுக்கு பனைமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, தேக்கு மரமும் இருக்குது. ஸோ வரப்பில் தாங்க இருக்குது எல்லாமே ஃபுல்லாமே. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நீங்கள் வந்து லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும், ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். சிங்கிள் ஓனருங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 12,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது வந்து ஃபைனல் ரேட்டுங்க. மேக்ஸிமம் இதிலேருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து 12,000 ரூபாய் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க. ஏன்னா 2 கிணறு இருக்குது, சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு. கிணறும் நல்லா பெரிய கிணறு ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது. பைபாஸ்லேருந்து 2-2.5 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பைபாஸ், ஸ்டேட் பைபாஸ்லேயே வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் எந்த ஒரு டிராஃபிக்கோ இல்லை எந்த ஒரு ப்ளஷரும் இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல கம்மியான பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட இந்த லேண்டு வந்து சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்கு. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்ட்டு வந்து ஃபைனல் ரேட்டு வந்து 12,000 ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து லேண்டு வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள், கூட்டின்னு போய்ட்டு காமிக்கிறேன் நான். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயர் பாக்ஸாக தான் இருக்கும், கோர்ஸ்லாம் வந்து வரவே வராது. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ 4 ஏக்கர் 72 சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப் லைனும் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் போட்டு எடுத்திருக்காங்க, நெல் பயிர், வேர்க்கடலை எல்லாமே. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறவி வந்து வேர்க்கடலை, நெல் பயிரெலாம் போட போகிறாங்க. ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதை விட்டுட்டிங்கன்னா இதோட கம்மி பட்ஜெட்டில் லேண்டு சேல்ஸுக்கு வருமானது ரொம்ப டவுட்டு தான், ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா 12 ரூபா ரேஞ்சுக்கு வந்து 2 கிணறு சர்வீஸோட, அதுவும் வில்லேஜ் பக்கத்தில் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு டச்சிலே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே உங்கள் லேண்டு சேல்ஸ் பண்ணணும் இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணியும் ப்ரொமோஷன் பண்ணியும் தரேன். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கிணறு வந்து எடுக்கணும், கிணறு வந்து நான் வந்து என்னோடய லேண்டில் வந்து கிணறே இல்லை ப்ரோ, கிணறு வந்து புதுசாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஸோ கிணறு யாராவது எடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் வெள்ளம் வந்து எடுத்து தரோங்க.
அதேமாதிரி மேட்ரிமோனி வந்து பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஆல் இன் ஆல் சர்வீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேபிஆர் ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து எனி டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஐ எம் தேருங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேண்ட் எப்படி பச்சை பசேல் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த ப்ரைஸில் வருமானது நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த 12 ரூபா பட்ஜெட்டில் 2 கிணறோட சர்வீஸோட வில்லேஜ் பக்கத்தில் வருமானது ரொம்ப ரேரு. அதனால் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் நைட் எனக்கு கால் பண்ணாதீங்க. மார்னிங்கு ஒரு 9 மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்கள். அதேபடியே நான் கால் எடுக்கலைன்னா 1 வாட்டி 2 வாட்டி கால் பண்ணுங்கள். நான் அப்படி கால் பிக் பண்ணலைன்னா தயவுசெய்து விட்டுருங்க. நானே வந்து பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 வாட்டி 10 வாட்டி கால் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 வாட்டி பண்ணுங்கள், அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. 1 வாட்டி 2 வாட்டி பண்ணுங்கள். 2 வாட்டிக்கு மேலே தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படி நான் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நானே பார்த்துட்டு 2 மணி நேரம் கழிச்சியோ 4 மணி நேரம் கழிச்சியோ இல்லை 2 நாள் கழிச்சியோ நானே கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்படி கால் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி 4 நாள் ஆகிடுச்சு, நீங்கள் ஏன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. பட் ஆனால் எனக்கும் கொஞ்சம் டைம் தாங்க. ஏன்னா நிறைய கால் வர்றதுனால சீக்கிரமாக வந்து எடுத்து பேச முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு 1 நாள் 2 நாளில் பட் ஆனால் வந்து ஷுவராக வந்து நான் கால் பண்ணி பேசிவிடுவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் போயிட்டு பார்க்கலாம், உட்காந்து பேசி கரெக்டாக ஒரு ஃபைனலைஸான ரேட்டு வந்து நம்ம படிஞ்சு எல்லாம் நல்லபடியாக பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.